ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் விலாக்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் மிஸ்ட்ரி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி பொங்கல் விஷஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எப்படியும் பொங்கல் கிட்டே போடுறேன், அதை எப்போ போடுறேன்னு எனக்கே தெரில. ஸோ அதனால் முன்னாடியே போட்டுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் விலாக்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான 10 மிஸ்ட்ரிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு வெறும் சினிமாவில் நடந்த மாதிரி கிடையாது, ரியலாக நடந்த ஒரு விஷயத்துல தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன விஷயம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பட் மிஸ்ட்ரினால எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வருது வந்துட்டு, இதை வந்துட்டு சினிமாவில் பார்த்தோம்பா, இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்றது இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ட்ரிஸ்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்பில் இப்போ வரைக்குமே ஸ்டில் மிஸ்ட்ரியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை பற்றின ஒரு 10 ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சொன்னாலே அட்லாண்டிக்கில் ஒரு ஓஷன் தான் இது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னாலே அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் வந்துட்டு இது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் அது ஃபுல்லாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிக்சர் போடுறேன். இதில் மோஸ்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிருக்கக்கூடிய நிறைய விதமான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸப்பியர் ஆகிற வெஹிக்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பு, அப்புறம் பல பிளைன்ஸ், அதாவது பிளைன்ஸ்னால் இந்த ஃப்ளைட் இதெல்லாம் வந்துட்டு நிறையா இது வந்துட்டு டிஸப்பியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இது டிஸப்பியர் ஆகியிருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு இப்போ வரைக்குமே இல்லை. அண்ட் இது கூட ஒரு சின்ன க்ளூவுமே கூட கிடைக்கல. இது வந்துட்டு சயின்டிஸ்ட், அதாவது இது வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூட் வெதர் கிளைமேட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களோட மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் வச்சுக்கோங்களேன், அதோடைய இதாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு தியரியாக தான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இது யாரும் ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால தான் இது இப்போ வரைக்குமே ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஃபேக்ட் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயோனிச் மேன்ஸ்கிரிப்ட். இந்த வயோனிச் மேன்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு புக்கு தான். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 600+ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்ஸில் அப்படி என்ன தாண்டா இருக்குது, இதில் என்னடா ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த புக்கில் நிறைய விதமான லெட்டர்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, வியர்டான ட்ராயிங்ஸுமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கும்போது அவங்களாலேயே வந்துட்டு இதில் என்ன எதிர்க்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல, அண்டு டீகோடுமே பண்ண முடியல இப்போ வரைக்குமே. இதில் வந்துட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் புக்கா, இல்லை ஒரு சீக்ரெட் புக்கா, இல்லை ஒரு ஏலியன் லாங்குவேஜா, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கொஸ்டினுக்கு யாராலையுமே வந்துட்டு இதை டீகோட் பண்ண ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் யாராலையுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. இதுதான் வந்துட்டு ஃபேக்ட் 2ஓட மிஸ்ட்ரி. ஸோ ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்டோன் ஹெஞ்ச். இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் என்ன அப்படின்னா, யூகேல ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்டோன் ஹெஞ்ச். இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் என்னன்னா, கிரவுண்டுக்கு கீழே கிரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்டுக்கு மேலே வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து அடுக்கியிருப்பாங்க. இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கல்லால் வந்துட்டு அடுக்கியிருப்பாங்க. இதை வந்துட்டு எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆக்சுவலாக. பட் இது வந்துட்டு கல் வந்துட்டு எத்தனை டன் இருக்குன்னா, அரௌண்ட் ஒரு 25 டன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா, thousands of years முன்னாடி எந்த ஒரு மிஷினுமே இல்லை, எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை அப்படின்றப்போ இந்த கல்லுலாம் வந்துட்டு எப்படி ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அது இதை எப்படி லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இதை எப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யூகேல வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு தெரியல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல பிக்சர் போடுறேன், ஒவ்வொரு ஃபேக்ட்டுமே வந்துட்டு பிக்சர் போடுவேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் போடுறேன். ஸோ ஃபேக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாவ் சிக்னல். இந்த வாவ் சிக்னல் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய சிக்னல் இல்லை, ஒரு சிக்னல் தான். 1977 ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்துட்டு 1977 சயின்டிஸ்ட்லாம் வந்து ஸ்பேஸில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிக்னலை வந்துட்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டிடெக்ட் பண்ண சிக்னல் வந்துட்டு 72 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து சடனாக டிஸப்பியர் ஆகியிருக்கு. ஸோ இதில் மோஸ்ட் ஷாக்கிங் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிக்னல் வந்துட்டு அவங்க திரும்ப வந்துட்டு ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பார்க்க
அந்த சிக்னல் வந்துட்டு கிடைக்கவே இல்லையா ஒரு நாள் கூட. இப்போ இது சயின்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. அது கொஸ்டின் சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குது, இது வந்துட்டு எந்த மாதிரி ஒரு சிக்னலாக இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஏலியனோட சிக்னலாக இருக்குமா, இல்லை இது ஸ்பேஸில் இருக்கிற ஒரு நேச்சுரல் சவுண்டா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொஸ்டினாக எல்லோரும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கொஸ்டின்னு சொல்ல முடியாது, இதுவும் ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஏன்னா 72 செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்த ஒரு சிக்னல் சடனாக ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்துட்டு அங்கே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 5, இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்ட். இது வந்துட்டு எனக்கே ஸ்டில் வந்துட்டு ஒரு கூஸ்பம்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா ரோனப் காலனி. இந்த ரோனப் காலனி அப்படின்னா என்னென்னா அமெரிக்காவில் ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு பீப்புளெலாம் ஒரு இடத்துல வந்துட்டு இருந்துருக்காங்க. அதுதான் இந்த காலனி. இந்த பீப்புள்ஸ் எல்லாமே என்ன ஆகிருக்காங்கன்னா சடனாக ஒரு டைம் வந்துட்டு எல்லாருமே டிஸப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ இந்த டிஸப்பியர் ஆகும்போது என்ன நடந்திருக்குதுன்னு இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு சண்டை, ஒரு டிஸப்பியர் ஆகிருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஒன்று ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஃபைட் பண்ணியிருந்தால் பிளட் மார்க் இருக்கும், அதுவுமே இல்லை. இன்க்ளூட் அவங்களோட டெட் பாடிஸ் கூட இல்லையா. இது வந்துட்டு தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக நான் பார்த்தேன் இந்த ஃபேக்டை வந்துட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சடனாக பீப்புள் டிஸப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா இது ஒன்றும் சினிமாவும் கிடையாது, ஒரு கார்ட்டூனும் பார்க்கல, எந்தோட ஒரு ஹாலிவுட் படமும் பார்க்கல. ஸ்டில் இது வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் வந்து யாருக்குமே இப்போ வரைக்குமே வந்துட்டு தெரியல. இப்போ வரைக்கும் இது கண்டுபிடிக்கவும் படலை. பட் ஆனால் ஒரே ஒரு க்ளூ மட்டும் வந்துட்டு கிடச்சிருக்குதான். அந்த க்ளூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CROATOAN அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்கான். வேறு எதுவுமே அந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகலையாம். ஐ மீன் இது வந்துட்டு அந்த பீப்புளெலாம் டிஸப்பியர் ஆனாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த வேர்டு வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் பீப்புள் எங்கே போனாங்க, யார் எடுத்தாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்களா, இந்த விஷயந்தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் கொஸ்டினாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபேக்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாஸ்கா லைன்ஸ். இந்த நாஸ்கா லைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நான் ஃபுல்லாக இந்த ஃபேக்டை சொல்கிறேன், அது வந்துட்டு உங்களுக்கே புரியும். அதாவது பெருங்கிற ஒரு கண்ட்ரி டெசர்ட்டில் வந்துட்டு ஒரு டிராயிங்ஸ்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த டிராயிங்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த டெசர்ட்டோட கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தா இந்த டிராயிங்ஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராகவோ இல்லை உங்களால் ஃபுல்ஃபில்லாகவோ பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த டிராயிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பிளேனில், அதாவது ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னாலே கீழே பார்த்தாலே தெரியும், மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் எல்லாமே தெரியும் கிளியராக. ஸோ இந்த டிராயிங்கும் அப்படி தான், பிளேனில் மேலேருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த டிராயிங் வந்து கிளியராக தெரியுமா. இதே நீங்கள் அந்த டெசர்ட்டோட ஒரு கிரவுண்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கிளியராக தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டில் ஒரு கொஸ்டின்ஸும் வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1000 இயர்ஸ் முன்னாடி ஃப்ளைட்டு வந்து ஒன்றுமே இல்லை, இவங்க எப்போ இதை வந்து கரெக்டாக வரைஞ்சிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஃபேக்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது டயட்லாக் பாஸ் அப்படின்றது தான் இந்த ஃபேக்ட் 7 ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1959 ரஷ்யாவை சேர்ந்த 9 ஹைக்கர்ஸ் வந்துட்டு ஒரு வினோதமான முறையில் வந்துட்டு இறந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு டென்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்திருக்குது. ஸோ இது நிறைய விதம் இந்த ஹைக்கர்ஸ் வந்துட்டு செத்துறாங்கன்னு சொல்லலாம். இது வந்துட்டு போலீஸுமே வந்துட்டு நிறையா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி, சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரிசர்ச் பண்ணி எல்லாமே வந்துட்டு பண்ணி பார்த்துறாங்க. இந்த க்ரைம் சீன்ஸ் எல்லாம் போய் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய இது வந்துட்டு பண்ணி பார்த்தும் இந்த 9 ஹைக்கர்ஸும் எப்படி செத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ ஃபேக்ட் நம்பர் 8 இது வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அட்லாண்டிஸ் லாஸ்ட் சிட்டி அப்படிங்கிறது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஃபிலாசபர் பிளாட்டோ அவர் வந்துட்டு சொல்லிக்கிறாரு, அட்லாண்டிஸ் அப்படின்ற ஒரு ஊர் வந்துட்டு கடலுக்கடியில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மறைக்கப்பட்டும் சொல்ல முடியாது, மூழ்கி இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது ரியல் சிட்டியா இல்லை ஜஸ்ட் ஸ்டோரியா? ரொம்ப பேர் இது அண்டர் வாட்டரில் போய் சர்ச் பண்ணாலும் ஃபுல் ப்ரூஃப் வந்து கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் நம்பர் 8 வருது. பட் இதில் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது ரியலாகவே இருக்கா? ஸோ ஃபேக்ட் நம்பர் 9 இதுவுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட் நம்பர் 9 வந்து டாவ்ஸ் ஹம். இந்த டாவ்ஸ் ஹம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏல டாவ்ஸ் ஹம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பீப்புள்ஸ் வந்துட்டு
ஒரு விதமான ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் கிடையாது, மிஷினும் கிடையாது. ஆனால் சவுண்டு வந்துட்டு ஸ்டாப் ஆகலை. ஸோ இந்த சவுண்டு வந்துட்டு எல்லாராலையுமே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாராலையுமே வந்துட்டு கேட்க முடியாதான். ஒரு சிலர் கேட்க முடியாது சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு வந்து கேட்கல. ஒரு சில பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அது கேட்டிருக்குது. அந்த ஹம்மிங் சவுண்ட் வந்துட்டு நிறுத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னோன், இப்போ வரைக்குமே தெரியல. பட் இப்போ வரைக்குமே இது ஸ்டில் இஸ் ஏ மிஸ்ட்ரி இதுவும் தான். ஸோ இப்போ இந்த சொன்ன இந்த எல்லா மிஸ்ட்ரியும் கூட பெரிய மிஸ்ட்ரி நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரெயின் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சயின்ஸுக்கும் புரியல. சயின்ஸ் என்ன தான் டெவலப் ஆகியிருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, நம்ம பிரெயின் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ வரைக்குமே யாராலையுமே சொல்லவும் முடியல, கண்டுபிடிக்கவும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, நம்மளோட ட்ரீம்ஸ், மெமரிஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்டு, இது எல்லாமே எப்படி வந்துட்டு பிரெயின் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம நைட்டில் தூங்கும்போது ட்ரீம் வரும், ட்ரீம்ஸ்லாம் நிறைய பேருக்கு வரும். இந்த ட்ரீமில் வந்துட்டு இந்த ட்ரீம் நம்ம ட்ரீம் ஒரு கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவு வந்துட்டு பிரெயின் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண வைக்கிது அப்படின்ற ஒரு சயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் யாராலையுமே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஹியூமன் பிரெயின் இஸ் எ பிகஸ்ட் மிஸ்ட்ரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பிடிச்ச மிஸ்ட்ரி என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மிக முக்கியமானவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஒரு நிறைய மிஸ்ட்ரி உள்ள ஒரு ஃபேக்ட்ஸோடு நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.